கந்தபுராணம் பகுதி 18. கந்தனின் கந்தபுராணம் தொடரில் நாம் இதுவரை 17 பகுதிகளை பார்த்தோம். இன்று 18வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அன்பு மகனே, நீ கூறுவது வாஸ்தவந்தான். தனக்கு மந்திரம் கற்றுக் கொடுத்த குருவை ஒருவன் பலர் முன்னிலையில் புகழ்ந்து பேசலாம். ஆனால் அவர் கற்றுத்தந்த மந்திரத்தை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்றார் சிவபெருமான். முக்கிய மந்திரங்களை பிறரறிய வெளிப்படுத்துபவன் நரகத்தையே அடைவான் என்றார் அவர். ஓம் என்பது சாதாரணமான மந்திரம் அல்ல. உலகம் உருவாவதற்கு உரிய மந்திரம். உலகம் உருவாவதற்குரிய ரகசியங்களை உள்ளடக்கிய மந்திரம்தான் அந்த ஓம் என்ற திருமந்திரம். சரி மகனே, அதன் பொருள் எனக்கும் கூட தெரியாது. பிரம்மனுக்கு என்ன, எனக்கும் அதனுடைய பொருள் தெரியாது. ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் தெரியாது. அதற்காக பிரம்மனை சிறையில் அடைத்தது போல் என்னையும் சிறையில் அடைத்து விட மாட்டாயே என்று சொல்லி சிரித்தார் சிவபெருமான். சிவனால் உருவாக்கப்பட்டது அந்த மந்திரம். அவருக்கு மட்டுமே பொருள் தெரிந்த ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை தனக்கு தெரியாது என்று அவர் ஏன் மறைத்தார் தெரியுமா? ஏன் மறைத்தார்? சிவனுக்கே தெரிந்த மந்திரம், அவர் தான் உருவாக்கினார் அந்த மந்திரத்தை. அவருக்கே தெரியாதுன்னு அவர் ஏன் சொன்னார்? அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த பாபா பிளாக் ஷீப் ஏவியனி உல் என்ற ஆங்கில பாட்டு மிகவும் நல்லா தெரியும். ஆனால் தெரியாதவர்கள் போல நடித்து எல்கேஜி படிக்கும் தங்களுடைய குழந்தைய சொல்ல வைத்து கேட்பார்கள். இதை சொல்லு பார்ப்போம், பாபா பிளாக் ஷீப் சொல்லு பார்ப்போம் அப்படின்னுவோம். குழந்தைங்களை கேட்போம். காரணம் ஏன்னா, தங்கள் குழந்தையின் மழையில் நனைய வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தெரிந்த பாடல் தான் அது. இருந்தாலும் குழந்தை எப்படி சொல்லுதுன்றதுக்காக சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. இப்படித்தான் சிவனுக்கும் அந்த ஆசை. தனக்கு அதன் பொருள் தெரிந்திருந்தாலும் தன் மகனின் வாயால் கேட்டால் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதால் தான். அது மட்டுமல்ல, தன்னை விட தன் மகன் உயர்ந்தவன் என்பதை பக்தர்களுக்கு எடுத்துக்காட்ட, வயதில் பெரியவராயினும் தன்னிலும் சிறியவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியுமானால் அதை கேட்டறிவதில் தவறு இல்லை என்பதை உலகத்துக்கு சொல்வதற்காக சிவன் அந்த மாதிரி சொல்றார். எனக்கும் அந்த ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் தெரியாது, உனக்கு தெரிந்தால் அதை சொல்லு அப்படின்னு சிவபெருமான் முருகனை பார்த்து சொல்றார். இதற்காக என்ன பண்ணாரு? கை கட்டி வாய் பொத்தி முக்காலிட்டு முருகன் ஆசனத்தில் இருக்க மிகவும் பணிவாக அவர் அருகில் கீழே அமர்ந்து காதை கொடுத்தார் சிவபெருமான். ஏன்னா அந்த மந்திரம் கேட்கலன்னா பவ்யமா இருக்கணும். சொல்றவன் ஆசான், கேட்கிறவன் சிஷியன். அந்த மாதிரி இருக்கும்போது அப்பாவா இருந்தாலும் பிள்ளைகிட்ட மந்திரம் கேட்கும்போது இந்த மாதிரி கை கட்டி வாய் பொத்தி முக்காலிட்டு முருகன் வந்து ஆசனத்தில் இருக்க மிகவும் பணிவாக அவர் அருகில் கீழே அமர்ந்து தன்னுடைய காதை கொடுத்தார். தேவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தனர். எங்கும் நிசப்தம். இளைஞனாயிருந்த முருகன் பாலமுருகனாக மீண்டும் மாறினான். தந்தையின் காதில் மந்திரத்தின் பொருளை சொன்னான். தந்தைக்கே உபதேசம் செய்த முருகன் என்று பெயர் பெற்றான். அதனால்தான் தந்தையின் காதில் மந்திரத்தின் பொருளை சொன்னான். ஆன்மீக உலகம் ஓம் என்ற பதத்திற்கு பல விளக்கங்களை சொல்கிறது. இதற்குரிய பொருளாக கணிக்கப்படுவது என்னவென்றால், இந்த உலகமே நான் தான் என்பதாகும். ஆம், சிவன் தன் ஆத்மாவின் வடிவமாக முருகனை பிறப்பித்தார். அவரது ஒட்டுமொத்த சக்தியும் அவருக்குள் அடக்கம் என்று பொருள் சொல்வதுண்டு. பின்னர் கையிலை திரும்பிய சிவன் மனைவியிடம் நடந்த விஷயத்தை சொன்னார். அந்த பார்வதி அம்மாள் என்ன பண்ணாங்க? மனம் நெகிழ்ந்தார்கள். பிள்ளை இந்த மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா சில பேர்
அப்பனையே எதிர்க்கிறியாடா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அப்பனுக்கே உபதேசம் செய்தானே இவனும் தகப்பன் சாமிதான் அப்படின்று அந்த பார்வதி அம்மாள் மகிழ்ந்தாள். முருகப்பெருமானின் புகழ் வைகுண்டத்திலும் பரவியது. அவனது ஆணையால் தான் திருமால் உலகத்தில் உள்ள அரக்கர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் முருகனுக்கு மேலும் பெருமை சேர்த்தது. முருகருடைய புகழ் வைகுண்டத்திலும் பரவியது. அவனது ஆணையால் தான், யாரு? முருகனுடைய ஆணையால் தான் திருமாலும் உலகத்தில் உள்ள அரக்கர்களை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்ற தகவல் முருகனுக்கு மேலும் பெருமையை சேர்த்தது. இதற்காக அவர் தசாவதாரம் எடுத்து வருவதாக சிவனே பார்வதியிடம் சொன்னார். பெருமாள் தசாவதாரம் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த முருகர் தான் சிவன் சொல்றார். சூரபத்மனை அழிக்க வந்த தன் மருமகனுக்கு தன் சக்தியை வழங்க வேண்டும் என்று விரும்பினார் உபேந்திரன் என அழைக்கப்படும் திருமால். சூரபத்மனை அழிக்க வந்திருக்கான் மருமகன், யாரு? முருகன். அவருக்கு தன்னுடைய சக்தியை வழங்க வேண்டும் என விரும்பினார் உபேந்திரனாகிய திருமால். பார்க்கடலில் பைந்துயின்ற அந்த பரந்தாமன் ஒருமுறை விழித்து பார்த்தார். அப்போது அவரது கண்களில் இருந்து கொடிகளை ஒத்த இடையை உடைய அழகிய பெண்கள் வெளிப்பட்டனர். தந்தையே வணக்கம் என்ற அப்பெண்களின் முதலாவதாக வந்தவள் அமுதவல்லி, அடுத்து வந்தவள் சவுந்தரவல்லி. இருவரையும் உச்சி மோந்த திருமால், என் அன்பு புத்திரிகளே, நீங்கள் இருவரும் என் மருமகன் முருகனுக்காக பிறந்தவர்கள். அவனின் புகழ் எல்லையற்றது என்று கூறி முருகனின் அருமை பெருமைகளை எடுத்துச் சொன்னார் திருமால். இதை கேட்ட அந்த பெண்களின் உள்ளத்தில் முருகனை பார்க்காமலேயே காதல் பிறந்து விட்டது. அந்த காலத்திலேயே பார்க்காம காதல் நடந்திருக்கு முருகர் மேல. அவ்வளவு முருகரோட பெருமையை சொன்ன உடனே இந்த ரெண்டு பெண்களும் அவர் மேல பார்க்காமலேயே காதல் பிறந்து விட்டது. தங்கள் அன்பு காதலனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களுக்கு இருந்தது. அப்பேற்பட்ட வல்லமை படைத்த முருகனை பார்க்கணும் அப்படின்னு இந்த பெண்கள் ஆசைப்பட்டாங்க, அமிர்தவல்லியும் இந்த சவுந்தரவல்லியும். ஒரு நாள் அமுதவல்லி தன் தங்கையிடம், சௌந்தர்யா, நாம் முருகப்பெருமானுக்காகவே பிறந்திருக்கிறோம். உலகில் வல்லவன் யாரோ அவனை அடைவதில் பெண்கள் மகிழ்ச்சியை கொள்கிறார்கள். வீரமிக்க ஆண்கள் உலகில் ஆங்காங்கே தான் இருப்பார்கள். எங்கேயும் இருக்க மாட்டாங்க, ஆங்காங்கே எங்கன்னா இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் வீரமிக்கவர்கள் இருப்பார்கள் சொல்ல முடியாது. வீரமிக்க ஆண்கள் உலகில் ஆங்காங்கே தான் இருப்பார்கள். தன் பக்கத்தில் இருப்பவனுக்கும் நண்பனுக்கும் சக மனிதனுக்கும் துன்பம் இழைப்பவன் வீரன் அல்ல. தன் பக்கத்துல இருக்கவனுக்கு துன்பம் இழைக்கிறவனுக்கும் நண்பனுக்கும் சக மனிதனுக்கும் துன்பம் இழைப்பவன் வீரன் அல்ல. பிறரது நன்மைக்காக தன் உயிரை கொடுக்க துணிபவன் எவனோ அவனே சுத்த வீரன் என்றால் அந்த அமிர்தவல்லி. முருகப்பெருமான் தனக்காக அல்லாமல் உலக நன்மை கருதி சூரபத்மனை அழிக்க பிறந்திருக்கிறார். அவர் நம் கணவரானால் நம்மை போல கொடுத்து வைத்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்றால் அமிர்தவல்லி. அமிர்த சௌந்தரிய முருகன் என்று அவர் பெயர் பெறுவார். நம்மளை கல்யாணம் பண்ணிட்டா அமிர்த சௌந்தரிய முருகன் என்று அவர் பெயர் பெறுவார் அப்படின்னு ஒருபடி மேல போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அமுதமாகிய நான் அவருடன் இணைந்தால் அழிவில்லாத புகழ் பெறுவேன். சௌந்தரியமாக நீ அவருடன் இணைந்தால் அவர் இளமை பொலிவுடன் திகழ்வார் என்றால் அமிர்தவல்லி. இருவருமே என்றேனும் ஒரு நாள் முருகன் தங்களை தேடி வருவான் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். காலம் சென்றதே தவிர முருகன் அவர்களை தேடி வரவில்லை. எனவே இருவரும் தங்கள் அலங்காரங்களை களைந்துவிட்டு வெள்ளை பட்டுடுத்தி நாணல் காட்டுக்கு சென்றனர். இடுப்பில் ஒட்டியானத்துக்கு பதிலாக நாணல் புல்லை கயிறாக திரித்து கட்டி கொண்டனர். முருகன் வரலையே
அப்படின்ற ஏக்கத்துல ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கோம். இளமையும் போகுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே! முருகன் வருவான்னு பார்த்தா வரலையே! அப்படின்னு அந்த அலங்காரங்களை எல்லாம் கழற்றிவிட்டு வெள்ளை பட்டுடுத்தி நாணல் காட்டுக்கு சென்றனர். இடுப்பில் வந்து ஒட்டியானத்துக்கு பதிலா நாணல் புல்லை கயிறாக திரித்து கட்டிக் கொண்டனர். முருகனோட புகழ் பாடி தவத்தில் ஆழ்ந்தனர். தவம் பண்ணாலாவது முருகன் வருவானா அப்படின்னு 2 பேரும் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீண்ட நாட்களாக தவம் தொடர்ந்தது. அந்த கன்னியரின் தவத்தை மெச்சிய முருகப்பெருமான் அவர்கள் முன் தோன்றினார். அப்பெண்கள் பேரு உவகை அடைந்தனர். ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. நம்ம தவத்துக்கு மெச்சி முருகப்பெருமான் வந்துட்டாரு. என்ன செய்ய வேண்டும் என்பதே புரியல அவங்களுக்கு. கைகூப்பி வணங்கினார்கள் இருவரும். ஓடி வந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று கொண்டனர். அவர்கள் இருவரையும் அமிர்தவல்லியும் சௌந்தர்யாவையும் முருகன் ஏற்றுக்கொண்டாரா? அவர்களின் காதலை ஏற்றுக்கொண்டாரா என்பதை கந்தபுராணத்தில் நாளை 19வது பகுதியில் பார்க்கலாமா? பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.